ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ இந்த வருஷத்தோட முதல் சந்திரகிரகணம் நாளைக்கு காலையில் நிகழப்போகுது. எந்த நேரத்தில் நிகழப்போகுது, கர்ப்பிணிகள் என்ன செய்யணும், ஒரு சிலர் வந்து ஸ்கேன் வந்து பார்க்க போகலாமா, வெளியில் போகலாமா, டிவி பார்க்கலாமா, சாப்பிடலாமா, தண்ணீர் குடிக்கலாமா, நிறைய டவுட் வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் ஒரு சிலருக்கு நிறைய பேருக்கு ஸ்கேன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றியும் ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வருடத்தோட முதல் சந்திரகிரகணம் நாளைக்கு, அதாவது மார்ச் 14ஆம் தேதி காலையில் 9:29க்கு இந்த கிரகணம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. மதியம் 3:29 வரைக்குமே இந்த கிரகணம் வந்து இருக்குது. நிறைய பெண்களுக்கு வந்து சாப்பிடலாமா, தண்ணீர் குடிக்கலாமா நிறைய டவுட் இருக்குது. கண்டிப்பாக நம்ம சாப்பிடலாம், தண்ணீர் குடிக்கலாம், டிவி பார்க்கலாம், தூங்கலாம், இப்படி எல்லாமே நம்ம பண்ணலாம். வெளியே வந்து போகிறத மட்டும் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு அன்னைக்கு தான் என்டி ஸ்கேனோ, அனாமலை ஸ்கேனோ, செக்கப்போ இருந்ததுன்னா தாராளமாக போகலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. வெளியே வந்து நம்ம அன்வான்டாக நம்ம வெளியில் ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறது போகிறோம்னு சொல்லி நீங்கள் ஒரு பிளான் வச்சுருந்தீங்கன்னா அது மட்டும் அன்னைக்கு கிரகணம் அன்னைக்கு மட்டும் நம்ம வெளியில் போகிறத வந்து தவிர்த்து கொள்ளலாம். ரொம்ப லாங் ட்ராவல் போகிறதோ அல்லது ரொம்ப அதிகமாக வெளியில் போய் இந்த நிறைய திங்ஸ்லாம் ஒரு சிலர் வாங்குவாங்க, அதெல்லாம் கூட அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. காலையில் நீங்கள் டிஃபன் நார்மலாக நீங்கள் சாப்பிட்லாம். காலையில் எழுந்திரிச்சிட்டு தண்ணீர் குடிக்கலாம். கிரகணம் முடிக்கந்தண்டியும் தண்ணீர் தாராளமாக குடிக்கலாம், ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ கிரகணம் அப்போ என்ன செய்யக்கூடாதுன்னா, ரொம்ப பெரிய பெரிய கத்திகள் வச்சு பெரிய பெரிய பழங்களோ அல்லது தேங்காய் உடைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த தர்பூசணி இந்த மாதிரியான பழங்களை வந்து நீங்கள் கட் பண்ண வேண்டாம்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, இப்போ கிடையாது, எப்பயுமே நீங்கள் கட் பண்ணும் பொழுது தெரியாமல் வயிற்றுல வந்து படலாம், அல்லது உங்களுக்கு வந்து நார்மலாக உங்களுக்கு வயிற்றுல படலாம், காலில் அடிபடலாம். இந்த காரணத்தினால தான் வந்து வேண்டான்னு சொல்லுவாங்க. மற்றபடி வேற எதுக்கும் கிடையாது. கிரகணம் நடக்கும் பொழுதும் ரொம்ப ஷார்ப்பான கத்தியோ, கத்திரிக்கோலோ, தைக்கிறதோ இதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து நம்ம கையில் அடிபட்டுறக்கூடாதுங்கிற ஒரு ரீசன் தான். அப்போ கிரகணத்தும் போது நம்ம என்ன பண்ணணும்னு நம்ம பார்த்தோம்னா, நிறைய பேருக்கு வந்து தூங்கலாமா, தண்ணீர் குடிக்கலாமா நிறைய டவுட் இருக்கும். கிரகணத்தின் போது கண்டிப்பாக தண்ணீர் குடிக்கலாம், தூங்கலாம், டிவி பார்க்கலாம், ஃபோன் கூட ஒரு சிலர் வந்து பேசலாமான்லாம் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக பேசலாம். ஏதாவது ஸ்கேன் பார்க்க கூப்பிட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பாக போங்க. ஒரு சிலருக்கு வெளியில் டாய்லெட் இருந்ததுன்னா போகாமல் இருப்பாங்க. அப்படிலாம் இருக்காதீங்க, கண்டிப்பாக போகலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. கிரகண நேரத்தில் கையில் வந்து தர்பை புல்னு சொல்லுவாங்க. இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அல்லது நார்மலாக பூஜை சாமான்கள் வந்து எங்கே கிடைக்குதோ அங்கே கிடைக்கும். இது வந்து நம்ம கிரகணம் முன்னாடி, அதாவது நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சமைக்கிற உப்புலையோ அல்லது நம்ம குடிக்கிற தண்ணீர்லையோ இப்படி போட்டு போடுவாங்க. போட்டுட்டு அந்த தண்ணியை வந்து குடிப்பாங்க. இது ரொம்ப நல்லதுன்னு கூட சொல்லுவாங்க. இது நம்மளோட முன்னோர்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறது. மேபி தர்பைப்புல் வந்து கிடைக்கலன்னு நினைக்கிறவங்க துளசி எடுத்துக்கலாம், இல்லை வேப்பிலை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தர்பைப்புல் வந்து கையில் மோதிர மாதிரி கூட போடுவாங்க இந்த கிரகணம் நடக்கும்போது. இது வந்து நம்மளை சுற்றி எந்த நெகட்டிவ் எனர்ஜியும் வராமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த தர்பைப்புல் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி கிரகணம் முடிஞ்சிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கடுத்து பூஜை பண்ணிட்டு தான் சாப்பிட்ணுமான்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு நிறைய டவுட் இருக்கும். நார்மலாக கிரகணம் முடிந்த பிறகு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு சாப்பிட்றது, நீங்கள் குளிச்சுட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. மேபி இது வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சால் நீங்கள் பண்ணலாம், முடியலாட்டி வந்து நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு சிலர் வந்து வீடு துடைக்கும் பொழுது வழுக்கி கூட விழுகலாம். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள். முடிஞ்சால் பண்ணுங்கள், முடியலாட்டி விட்டுருங்க. நார்மலாக ப்ரேயர் பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கோங்க, அது இன்னுமே ரொம்பவே நல்லது. அதே மாதிரி கிரகணம் நடக்கும் பொழுது அதிகமாக உங்களுடைய குல தெய்வங்களை வேண்டுறது அல்லது உங்களுக்கு பிடித்த தெய்வங்களை வந்து வேண்டுறது ரொம்பவே நல்லது. நிறைய புக்கு ரீட் பண்ணலான்னு சொல்லுவாங்க. நிறைய புக்கு ரீட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட குலதெய்வங்களை வேண்டும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோமோ அப்படியே நடக்கும்னு கூட சொல்லுவாங்க. ஸோ கர்ப்பிணிகள் வந்து கிரகணம் நடக்க போகுதுன்னு நினச்சி பயந்துட்டு எதுவும் சாப்பிடாமையோ
வெளியில போகாமயோ அப்படி இருக்காதீங்க. கண்டிப்பா வெளியில போலாம். எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அன்வான்டடா இப்ப கிடையாது. பிரெக்னன்சி டைம்ல அன்வான்டடா நம்ம வெளியில போறத வந்து தவிர்த்துக் கொள்றது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி தான் லாங் டிராவல் போறதையும் வந்து பிரெக்னன்சி டைம்ல தவிர்த்துக் கொள்றது ரொம்பவே நல்லது. அப்படி நீங்க போகுற மாதிரி இருந்ததுன்னா, உங்களுடைய டாக்டர கன்சல்ட் பண்ணி கேட்டுட்டு நீங்க போறது ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.